ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பதியாக ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடிசை வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, தினமுமே கரு அப்படியே தவிச்சிக்கிட்டே இருக்குமா வயிற்றுலேருந்து. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இது மாதிரி நம்மக்கிட்ட இந்த குழந்த பிறந்து இது மாதிரி வருத்தப்படுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கருத்தரிக்கிறப்ப அதை கலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இருந்தாலும் அந்த குழந்தைய எப்படியாவது பெற்றுட்டு எங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறத விட மற்றவங்க வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும்ல, பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அப்படியே எப்படி எத்தனை குழந்தைங்க 20 லட்சம் குழந்தைங்கள அது மாதிரி பெற்றிருப்பாங்களாம். 20 லட்சம் குழந்தையும் பெற்று எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. கடைசியில் இந்த அம்மாவும் இவங்களும் நோய்வாய்ப்பட்டு இறக்குற நிலைமையில் இருப்பாங்களாம். ஒரு ஆள் நிற்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு துணையாக. அப்போ தான் அவங்க நினச்சாங்களாம், இத்தனை குழந்தைங்கள பெற்று ஒருத்தவங்கள்ட்டையும் தான் அம்மா நான் தான் அம்மா நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லாமல் விட்டு வரவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவாங்க.